என்ஜாய் லேட்டர். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போறோம்? சிம்பிளிஃபிகேஷன் பார்க்க போறோம். சிம்பிளிஃபிகேஷன்ல என்ன ஃபார்முலாலாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன்? a plus b the whole square, a square plus b square plus 2ab. a minus b the whole square க்கு ஃபார்முலா a square plus b square minus 2ab. a plus b the whole square ஐயும் a minus b the whole square ஐயும் ஆட் பண்ணோம்னா 2 into a square plus b square கிடைக்கும். a plus b the whole square ஐயும் a minus b the whole square ஐயும் மைனஸ் பண்ணா 4ab கிடைக்கும். இந்த ஃபார்முலா HCF LCM டாபிக்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் எப்படி எழுதலாம் அப்படின்னா a பிளஸ் b a மைனஸ் b அப்படின்னு எழுதலாம். அடுத்து a பிளஸ் b பிளஸ் c த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ ab பிளஸ் bc பிளஸ் ca. இந்த மெத்தட்ல எழுதலாம். ஸோ ஸ்கொயரோட ஃபார்முலா எல்லாமே கேட்டா இதுலயே நம்ம சால்வ் பண்ணிடலாம். போன குரூப் 1ல கூட எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா 991 இன்டூ 991 இன்டூ அடுத்து என்னதுயா? இது வந்து என்னது? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி வேல்யூ ஏதாவது கொடுத்துருவாங்க. ஸோ ரிப்பீட்டடா வரதை நம்ம a ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மைனஸ் 448 a ஸ்கொயர் மைனஸ் 481 இன்டூ 481. இந்த மாடல்லாம் இருந்தா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். உட்காந்து இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. இது ரெண்டும் ஏன்னு எடுத்துக்கணும், இது ரெண்டும் பின்னு எடுத்துக்கணும். ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரோட வேல்யூ என்னது? a பிளஸ் b a மைனஸ் b. ஸோ a பிளஸ் b ஒன்னும் a மைனஸ் b ஒன்னும் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா ஈஸியா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஸ்கொயரோட ஃபார்முலா எல்லாமே ரீகால் ஆயிடுச்சு. அடுத்து கியூபோட ஃபார்முலா a plus b the whole cube க்கு ஃபார்முலா a cube plus b cube plus 3a square b plus 3ab square. இதுவே a minus b the whole cube க்கு ஃபார்முலா a cube minus b cube minus 3a square b plus 3ab square. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஷார்ட்கட்டு b எங்கெல்லாம் இப்ப இது a plus b whole cube க்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். a minus b எப்படி எழுதணும் அப்படின்னா b எங்கெல்லாம் ஆட் நம்பர்ல இருக்கோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன போட்டுக்கணும் அப்படின்னா மைனஸ் சிம்பிள் போட்டுக்கணும். அதுதான் இங்க நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடிக்கடி நம்ம சிம்பிளிபிகேஷன்ல யூஸ் பண்ற அடுத்த ஒரு ஃபார்முலா a கியூப் பிளஸ் b கியூப். a கியூப் பிளஸ் b கியூபோட ஃபார்முலா என்ன அப்படின்னா a பிளஸ் b a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். a கியூப் மைனஸ் b கியூபுக்கு என்ன ஃபார்முலா? a மைனஸ் b. ஆக்சுவலி இங்க மைனஸா இருந்தா இங்கேயும் மைனஸா தான் இருக்கும், உள்ளுக்குள்ள பிளஸ்ஸா இருக்கும். a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். இந்த ஃபார்முலாலாம் இப்ப லாஸ்ட் மினிட்டுக்கு சிம்பிளிபிகேஷன்லயும் யூஸ் பண்ணுவோம், HCF LCM டாபிக்லயும் யூஸ் பண்ணுவோம். ஒரு விஷயத்த நம்ம எலாபரேட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறதுக்கு HCF LCMக்கு ரொம்பவே யூஸ் பண்ற ஒரு ஃபார்முலாஸ் இந்த ஃபார்முலாஸ்லாம். ஸோ மறுபடியும் சொல்றேன், a பிளஸ் b த ஹோல் கியூபுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா யாராவது சொல்லுங்க, சைலண்டா இருக்கிறவங்க ரிப்பீட் பண்ணுங்க பார்ப்போம். a பிளஸ் b த ஹோல் கியூபுக்கு என்ன ஃபார்முலா? a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் 3a ஸ்கொயர் b பிளஸ் 3ab ஸ்கொயர். அடுத்து a மைனஸ் b த ஹோல் கியூபுக்கு ஃபார்முலா a கியூப் மைனஸ் b கியூப், மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க, 3a ஸ்கொயர் b பிளஸ் 3ab ஸ்கொயர்டு. a கியூப் பிளஸ் b கியூபா இருந்துச்சுன்னா a பிளஸ் b a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b ஸ்கொயர்னு அர்த்தம். a கியூப் மைனஸ் b கியூபா இருந்துச்சுன்னா a மைனஸ் b a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா ரெகுலரா அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ சிம்பிளிபிகேஷன்ல தெரிஞ்சுக்க வேண்டிய மெயின் ஃபார்முலா இதுதான். அடுத்து ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது a பவர் m இன்டூ a பவர் n இருந்துச்சுன்னா a பவர் m பிளஸ் n. a பவர் m டிவைடட் பை a பவர் n இருந்துச்சுன்னா a பவர் m மைனஸ் n. ஓகேங்களா? இதுவே a பவர் m த ஹோல் பவர் என்ன இருந்துச்சுன்னா a பவர் m இன்டூ n. அதாவது 2 பவர் 3 த ஹோல் பவர் 5 இருந்துச்சுன்னா 2 பவர் 15 அப்படின்னு நம்ம டைரக்டா எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்ப சிம்பிளிபிகேஷனோட ஃபார்முலா இதுதான்.